love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் பார்க்க போது NumPy அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பைத்தனோட பேசிக்ஸ்லாம் பார்த்தாச்சுங்க. ஓகே, நமக்கு 30 நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. பைத்தனோட பேசிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. 30லேருந்து 33 நாள் இல்லை 34 நாள்னே வச்சுக்கோங்களேன். 33 நாள் ஆயிருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம பேசிக்ஸ் வந்து தெரியும், நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன என்டர் பண்ண போகிறோம். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், 2 மாடல் பைத்தனில் போட போகிறேன் ஒரு நாளைக்கு, NumPy அண்ட் Panda. இது என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, வழக்கம் போல் ஒரு நாள் ஆங்கிலத்திலையும் அடுத்த நாள் தமிழ் மொழியிலையும் இருக்கும். இது ஏன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வேர்ல்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கு, டேட்டா அனாலிசிஸு, டேட்டா சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற 2 மாடியூல் தான் NumPyயும் பாண்டாவும். அதில் பாண்டா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேட்டா அனாலிசிஸு, NumPy வந்து டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் அந்த மாதிரிலாம் இறங்குவோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி பார்ப்போம். அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம்னா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கூட இறங்கும், அந்த ஜூபிட்டர் அதெல்லாம் பண்ணுவோம். சைட் பை சைடு நம்ம AWS கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே சேர்ந்து வந்துச்சு வச்சுக்கோங்களேன் 6 மாதத்தில் தூளுங்க. சரியா? ஹேவிங் செட் தட், இப்போ வந்து நம்ம வந்து விஷயத்துக்கு இறங்குவோமா. NumPyன்னு சொல்கிறது ஒரு நியூமரிக்கல் பைத்தன். இதுதான் NumPy. ஓகே, இது வந்து இந்த அரேஸுக்காகவே, இந்த அரேஸில் ஒர்க் பண்ணதுக்காக பண்ணுது. நம்ம அரேஸ்ன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பைத்தனில் பார்த்துருக்கோம். என்ன சாப்டர்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இந்த சின்ன வயசில் கணக்கு கற்றுக்கும் போது பார்த்துருவோம் பார்த்தீங்களா. டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், காசியன் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், லாஜிஸ்டிக், மல்டினாமியல்ஸில் படிச்சிடும் பார்த்தீங்களா. அதே தான் இங்கே வந்து NumPyல வந்து ரொம்ப பண்ணுறோம். இது வந்து நியூமரிக்கல் பைத்தன். இது வந்து லீனியர் அல்ஜீப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், மேட்ரிசஸ், இதெல்லாம் வந்து பயங்கர ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் NumPyல. இந்த NumPy வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ட்ரெடிஷ்னல் அரே இருக்குது பார்த்தீங்களா. ட்ரெடிஷ்னல் அரேயில் வந்து ஒரு நம்பர் 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம், 2 வந்து வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம் கம்ப்யூட்டரை, 3 வந்து ஒரு இடத்துல, 4 வந்து ஒரு இடத்துல. இதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஓகே, NumPyல கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகுது. அதனால என்ன ஆகுது, நமக்கு ஸ்பீடு கொடுக்குறது. இது வந்து 50 times மோர் ஃபாஸ்டர் தன் த ட்ரெடிஷ்னல் அரே. ஸோ அதனால் என்ன ஆகுது, இன்றைக்கி நம்ம டேட்டா சயின்ஸ்லாம் இறங்கும் போது டேட்டா சயின்ஸ்லாம் வந்து ஹெவி டேட்டா ஒர்க்கு. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஸ்பீடு நல்லா தேவை. ஓகே, பழைய சொங்கி கம்ப்யூட்டர் வச்சுட்டு வந்து பழைய பஞ்சாங்கத்தை பாட்டு அலையலாம் முடியாது. ஓகே, தொங்கி போயிடும். அதனால தான் 50 times ஃபாஸ்ட்டாகுது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால தான் NumPy வந்து ஸ்கோர் பண்ணுறது. சரியா? இந்த டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரிலாம் இடத்துல நான் சொன்ன ரீசன் தான், எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ரீசன் தான். இதனால தான் வந்து NumPy வந்து இட் இஸ் ஃபாஸ்டர் தான் த லிஸ்ட். சரியாங்க? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? நான் அனகொண்டா யூஸ் பண்ணுறேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் எந்த சர்ப்ரைஸும் உங்களுக்கு நான் கொடுக்கல. நம்ம இம்போர்ட் மேத் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் ஜேசான் பண்ணியிருக்கோம், நிறையா இம்போர்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் ஃபைல் ஹேண்டில் கூட நம்ம சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி இம்போர்ட் NumPyன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அரேயை வந்து அரே NumPy.array ஒரு அரேயை டிஃபைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த print AR பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு அரேயை கொடுக்குறது. இதுவே நான் என்ன பண்ணலாம், இதை ஏலியஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஏலியஸ் பண்ணும்போது அதே தான் இந்த NumPyயை ஆஸ் NPன்னு போடுறேன். எதுக்கு NumPyன்னு சொல்லி போட்டுட்டு, ஸோ இங்கே வந்து நான் NumPy.arrayக்கு பதிலாக நான் வந்து NP.array, பிகாஸ் இது NPன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். மிச்சதெல்லாம் சேம். இதை டிஃபைன் பண்ணால் சேம் கதை தான். ஓகே, சேம் கதை. சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த அரே வந்து ஆப்ஜெக்ட் வந்து கால் ND அரே. இந்த ND அரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இம்போர்ட் பண்ணுறேங்க. நான் அது என்ன ND அரே, we can create an ND array using an object அரேன்னு சொல்லிட்டு அரே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வருது. என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அதே இம்போர்ட் NumPy மாடியூலில் பண்ணுறேன் நான் ஆஸ் NP. இந்த NP டாட் இந்த அரே பண்ணுறேன் நான். இந்த print ARR அப்புறம் டைப் ஆஃப் ARRன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து இதை பிரிண்ட் பண்ணோம், இது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லும். பாருங்கள், இதே தான் ND அரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. சரியா? ஸோ இவ்வளோ தாங்க, இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே உங்களை பயமுறுத்த நான் விரும்பலை. ஒவ்வொன்றா பண்ணுவோம், நிறையா இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா படிப்போம். இந்த NumPyனா என்ன, இதில் தான் கொஷின் தான், தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணுறேன். சைட் பை சைட் பேண்டாவும் போடுறேன்.
ஓகேவா? இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பையை பார்க்க போகிறோம், பேண்டாவை பார்க்க போகிறோம். ரெண்டுமே படித்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சைட் பை சைட் நான் போடுறேன். நான் பேண்டாவையும் பாருங்கள், அதோட காமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். சரியா? அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.